எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா விஜய் சித்து விலாக்ஸ். எனக்கு டிடிஎஃப் வாசனை பிடிக்கும் ப்ரோ. வந்து ஸ்பைசி சேனல், ஸ்பைசி சமையல். சேரன் அகாடமி அவரு பண்ணுவாரு ப்ரோ ஏ டு டி நந்தா ப்ரோ அவங்க இது பிடிக்கும். மதன் கௌரியும் விஜய் சித்து விலாக்ஸ். எனக்கு பிடிச்ச யூடியூபர் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதன் கௌரி. ரீசன் என்ன? எனக்கு சாட்டை திருமணம் பிடிக்கும். சாட்டை யூடியூபர் யாரு, என்ன ரீசன்? எனக்கு வந்து காத்தாடி கிளப் அவங்க பிடிக்கும் ப்ரோ. எனக்கு பர்சனலி நகைச்சுவைகள் பிடிக்கும். அவங்க 3 பேர் எம்ஜி ஸ்குவாடு, நம்ம அண்ணன் மதன் கௌரி இருக்காரு. பரிதாபங்கள், அப்புறம் விஜய் சித்து பிளாக்ஸ் அதெல்லாம் பிடிக்கும். ஸோ நான் மெட்ராஸ் சமையல் நிறைய பார்க்குறேன். அண்ட் நான் வந்து மதன் கௌரி சேனல் வந்து பார்ப்பேன். ஸோ கொஞ்சம் விஜய் சித்து விலாக்ஸ் தான் ரெகுலரா. அதுதான் எனக்கு வந்து மிஸ்டர் ஜிகேன்னு ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். எம்ஜி பிடிக்கும். மதன் கௌரி பிடிக்கும். அவங்க விஜய் சித்து விலாக் தான். எல்லா சீரீஸும் பார்ப்பேன். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் என்ன, ரீசன் என்ன? இல்லை, எனக்கு பிடிச்சது பார்த்தீங்கன்னா விஜய் சித்து விலாக்ஸ் அவர் நல்லா இருக்கும். அது எப்படி இருக்குன்னா, நம்ம ஃப்ரெண்டாக சேர்ந்து எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா, ஏதாவது விசிட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எப்படி பேசிக்கிறோமோ ஜாலியாக இருக்கிறோமோ அதே மாரி இருக்கும்போது அது நம்ம கனெக்ட் ஆகுது. நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கும்போதோ இல்லை ஃபேமிலியோட பார்க்கும்போது அது வந்து கனெக்ட் ஆகுது. நம்ம டே டு டே ஆக்டிவிட்டியில் இருக்கிற மாதிரியே அவங்க பேசும்போது அது கனெக்ட் ஆகுது. அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இன்னொன்று அவங்க பண்ணுற லாக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ரீலாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுற விஷயமும் வந்து நல்லா இருக்குது. ஏதாவது புதுசாக போகிற இடத்துக்கு போகிறது, கண்டுபிடிக்கிறது, அப்புறம் வந்து அங்கே இருக்கிற திங்ஸை வந்து நம்ம காமெடியாக வந்து சொல்லி அதை ரீச் பண்ண வைக்கிறது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அது வந்து கொஞ்சம் நல்ல, நான் அடிக்கடி பார்க்கறது. எப்பயாவது ரிலாக்ஸாக இருக்கிறதுக்குன்னா அது பார்க்குறது வந்து அது நல்லா இருக்கும். பார்த்துருக்கேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. நீங்கள் உங்கள் சமையல் சேனல் அந்த மாதிரி இல்லை? பார்ப்பேன். ஏதாவது எனக்கு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி பார்க்க மாட்டேன். ஸோ தமிழ்நாட்டில் வந்து நிறைய யூடியூப் சேனல் இருக்குல்ல, உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது, இல்லை யூடியூபர் யாரு, என்ன ரீசன் அது? யூடியூபர்னு பார்த்தா நான் வந்து மதன் கௌரி சேனல் வந்து பார்ப்பேன். ஸோ கொஞ்சம் நியூஸ் அதாவது ஒரு அப்டேட்டடாக வந்து தெரியணும்னா கொஞ்சம் அவரை தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். பார்த்தேன் குக்கிங் இந்த மாதிரின்னு பார்த்தா இந்தியன் ரெசிபிஸ் தமிழ் ஒரு அபின்னு சொல்லுவாங்க, அவங்களோட சேனல் வந்து பார்ப்பேன். ஒரு இந்தியன் ரெசிபி தமிழ் இருக்கும். ஆக்சுவலாக அவங்கள இது ஃபாலோ பண்ணுவேன். வேறு எது ஜென்ரலாக இது ரெண்டும் மேஜராக வந்து காமனாக பார்க்குறது. அது மதன் கௌரி இது வந்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து நமக்கு கொஞ்சம் ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும், ஒரு அப்டேட்டடாக தெரியும்னா கொஞ்சம் இதுவாக இருக்கும்னா அதை மேலோட்டமாக சொல்கிற மாதிரி இல்லை மதன் கௌரி, கொஞ்சம் விக்கிபீடியா அதுதான் மேலோட்டமாக தான் தெரியுது. பட் அது கூட எங்களால் அப்டேட் பண்ணி பார்க்க முடியல எல்லாத்துலேயுமே வந்து. ஏன்னா எப்போவுமே நம்ம அப்டேட்டாக தான் எல்லா வந்து நியூஸ் இதுவும் பார்க்க டைம் இல்லாதப்போ சரி அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த விஷயம் வந்து ஒரு விஷயம் ரெகுலரா ஒரு இருக்கும், என்ன நடந்துக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கோல, அந்த ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா எங்க சொல்ற மாதிரி எல்லாமே வந்து எல்லாருமே தெரிஞ்சு இது பண்றது இல்லைல்ல. ஸோ அட்லீஸ்ட் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அதுல வந்து எந்த அளவுக்கு வந்து ரிலையபிளா இருக்குன்னு தெரியல. பட் வந்து விஷயம் இது நடந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதுதான் மதன் கௌரியும் இந்தியன் ரெசிபி. நான் வந்து என்னோட சப்ஜெக்ட் ரிலேட்டடா சம் சேனல்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவேன். சரி, ஓகே, தேங்க்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர் இருக்காங்க, நிறைய யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ உனக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் என்ன, ரீசன் எது? எனக்கு வந்து கேமிங்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் அதுக்கெல்லாம் அக்சஸ் கிடையாது. அது வந்து ஒரு யூடியூப்ல பார்த்து அதை விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங். ஷார்ப் தமிழ் கேமிங்னு ஒரு கேம் இருக்கும். ஷார்ப் தமிழ் கேமிங். ஓகே. அவர் பண்ற வீடியோஸ் எல்லாமே நல்லா இருக்கும். அவர் கேமிங் நல்லா பண்ணுவாரு. அதனால எனக்கு அந்த சேனல் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று நிறைய வீடியோஸ் போடுவாரு, சேனல் கேமிங் நிறைய பண்ணுவாரு. அது ஒரு ஆசை, அதனால அந்த சேனல். ஓகே, தேங்க்ஸ். சேனல் இல்லை யூடியூபர் யாரு, என்ன ரீசன்? நான் ரீசெண்டாக பார்க்குறதுனா ஆக்சுவலி ரீசென்ட்லி மேரிட். ஸோ நான் மெட்ராஸ் சமையல் நிறைய பார்க்குறேன். அண்ட் திண்டுக்கல் குக்கிங் சம்திங் ஷோ மாதிரி ஒன்று இருக்கும், அதுவும் ஆக்சுவலி நல்லாயிருக்கும். மெட்ராஸ் சமையல் எதுனாலனா அவங்க ஈச் பை ஈச் ஒரு ஸ்டெப்பு சொல்லுவாங்க. லைக் உப்புனா இவ்வளோதான் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஜஸ்ட்டு உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க, இவங்க வந்து கரெக்டாக ஒரு ஸ்பூன் போடுங்க, அந்த மாதிரி சொல்கிறது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி ரீசென்ட்லி மேரிடுக்கு மெட்ராஸ் சமையல் வில் பி ஹெல்ப்ஃபுல்.
ஆனா நீங்க வீட்ல இருக்கும்போது சொல்லி கொடுத்துருப்பாங்களா அம்மாலாம் சமைக்கிறது? அது பேசிக்கா தெரியும். பட் அதை விட தாண்டி இன்னும் நல்லா பண்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் கோபி Accurate-ஆ மஞ்சூரியன். பண்றதுக்கு இல்ல அப்படி கிடையாது. நார்மலா பேசிக் ரசம் குழம்புனா அம்மா வீட்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க. பட் கோபி மஞ்சூரியன் பண்ணு, சமோசா பண்ணு, அந்த மாதிரிலாம் சொல்றப்ப நம்மளே இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றப்ப கண்டிப்பா யூடியூப் தான் ஹெல்ப். மெட்ராஸ் சமையல்லாம் ப்ரிஃபரன்ஸ். ஓகே. வேற ஏதாவது சேனல்? வேற வந்து டெட் டாக்ஸ் பிடிக்கும். நான் ஜஸ்ட் என்னோட இங்கிலீஷ் நாலேஜ் டெவலப் பண்றதுக்கு டெட் டாக்ஸ் நிறைய பார்ப்பேன். டெட் டாக்ஸ். ஓ, இங்கிலீஷ். ஃபுல்லாவே தமிழ்நாட்டுல வேற ஏதாவது ஃபேமஸான தமிழ்நாட்டுலன்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு நேம் வரல. நான் ரேண்டமா தான் எல்லா வீடியோஸும் பார்ப்பேன். ஸோ ஸ்பெசிஃபிக்கா ஒரு நேம் எடுத்து பார்க்கணும்னா நிறைய இங்கிலீஷ் யூடியூப் தான் பார்ப்பேன். ஸோ இதுல வந்து சமையலை பொறுத்தவரை நம்ம ரசம். தேங்க்ஸ். ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் வந்து ஸ்பைசி சேனல், ஸ்பைசி சமையல். ஸ்பைசி சமையல். அவங்க கொஞ்சம் ஹெல்த் ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்ஸ் நிறைய சொல்லுவாங்க. அதனால நிறைய சமையல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களா பார்த்து? நிறைய டிப்ஸ் நிறைய கொடுப்பாங்க இடையில. அது வந்து லேடிஸ் அவங்க சமைக்கிறது. ஆமா. இவரு சேரன் அகாடமி அவரு பண்ணுவாரு இல்லைங்களா? அவரு பண்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவர் வந்து இந்த ஃபுட்டு, இந்த ரிலேட்டடு மாரி இந்த கார்பரேட் இது என்ன பண்றாங்க, நம்மளை எப்படி பொருள் வாங்க வைக்கிறாங்க, அதில் எவ்வளோ ஏமாத்துறாங்க, ஸோ அந்த மாதிரி ரிலேட்டடாக போடுவார். ஸோ அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பீப்புளுக்கு. ஸோ சேரன் அகாடமி நல்லாயிருக்கும். அப்புறம் அவ்வளோதான் ஜென்ரலாக. வேறு நீங்கள் வந்து சமையல் ஸ்பைசி சமையல் உங்களுக்கு நீங்கள் சேரன் அகாடமி. ஓகே, தேங்க்யூ. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்களா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது? ரீசன் என்ன? எனக்கு சாட்டை திருமணம் பிடிக்கும். சாட்டை. ஓகே. நாம் தமிழர் பிடிக்கும். என்ன அவர் கொள்கைகள் பிடிக்குமா? நிறைய டிவிக்கு எல்லாம் ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கு. அவர் டிவிக்கு ட்ரோல் பண்ற மாதிரி இல்லை. அவர் வந்து நார்மலாக பேசுறாரு, கரெக்டாக பேசுறாரு. இப்போ வந்து தமிழ் தேசியம் அதை பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக சொல்றாரு, இல்லை பயணி சொல்றாரு. இப்போ நீங்களே பார்த்து மாநாடு பார்த்துருப்பேன், என்டிகே மாநாடு பார்த்துருப்பேன். என்டிகே மாநாடு பார்த்தீங்கன்னா வந்து திருச்சி வந்து மிகப்பெரிய இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிப்ளின்லாம் கரெக்டாக இருக்கும். இப்போ சேர்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக எல்லாம் ஒழுங்காக எடுத்து வச்சு கரெக்டாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணாங்க. ஆனால் இது நீங்கள் மற்ற கட்சியில் பார்க்க முடியாது, உடைக்கிறது. அதுக்கு இதுக்கு உங்களுக்கு டிவிஎஸ் நிறையா மாறுபட்டு நிறையா இருக்கும். அதனால எனக்கு என்டிகே குழு வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு இந்த எலெக்ஷன்ல வந்து சீமானா வரணும்னு ஒரு ஐடியா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ எல்லாம் பார்த்து இலவசம் இருக்கு. இப்போ இல்லை இலவசம் கொடுத்து என்ன பண்ண போகிறோம்? அப்போ மக்களுக்கு என்ன தேவை? மக்கள் முன்னேற்றத்துக்கு தேவை. வேலை வாய்ப்பு இல்லாமல் எத்தனை இளைஞர்கள் இருக்க. அதை நான் பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து வித்தவுட் ஃப்ரீ எதுவுமே இலவசம் கொடுக்காம வந்து மக்கள் எப்படி டெவலப் பண்ண முடியும், அவுட் இம்ப்ரூவ் த பீப்புள் தான் பார்க்கணும். அவர் வந்து மித்தப்படி சும்மா அந்த டெண்டர் கொடுத்து கொள்ளடிக்கிற அது மாதிரி பார்க்கக்கூடாது. இதை பண்ண காலங்கள்லாம் பார்த்துட்டு வரோம். அது எனக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் தேவைப்படும். சாட்டை தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? எனக்கு நான் தமிழ்லேருந்து இருமோன் கார்த்தி பிடிக்கும். மோஸ்ட்லி எனக்கு வந்து இவர் எம்ஜி பிடிக்கும். மதன் கௌரி பிடிக்கும். எனக்கு வந்து ஓரளவுக்கு யாராலாம் வந்து நாட்டுக்காக பேசுகிறா அது மாதிரி ஓரளவு பிடிக்கும். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்கல்ல? ஆமாம் ப்ரோ. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது? ப்ரோ எனக்கு இது A2D பிடிக்கும் ப்ரோ. A2D நந்தா ப்ரோ அவங்களோட இது பிடிக்கும். ஸோ அவர் கொஞ்சம் க்ரியேட்டிவாகவும் போடுவார், ஒரு மாதிரி காமெடியாகவும் இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ஏதாவது கற்றுக்கலாம், அந்த மாதிரியும் ஏதோ நல்லா இருக்கும் ப்ரோ. அதனால எனக்கு அவர் கொஞ்சம் பிடிக்கும். அவர் தான் அதிகம், அவர் தான் பார்ப்பேன். வேறல இது பெருசாக பார்க்க மாட்டேன். டெக் சேனல் தான் அதிகம் பார்ப்பேன். சரி, ஃபீல்டு அந்த இதுக்கெல்லாம் அப்படியே சிங்க் ஆகிறதுனால அந்த மாதிரி அவ்வளோதான். நீங்கள் என்ன ப்ரொஃபஷன்? நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் தான் இருக்கேன். அதனால அப்படின்ட்டு இல்லை, ஆனால் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும் ப்ரோ. போர் அடிச்சு அதை உட்காந்து பார்க்கலாம் ப்ரோ. ஃபன்னா அந்த இதுக்காக தான். ஓகே. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய யூடியூப் சேனல் இருக்குல்ல? ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாரு? என்ன ரீசன்? எனக்கு டிடிஎஃப் வாசனை பிடிக்கும் ப்ரோ. டிடிஎஃப் வாசன். ஓகே. ஏன்னா அவர் அப்போதுலேருந்து கொரோனா லாக்டவுன் முன்னாடிலேருந்து பைக் வீடியோ போட்டிருக்காரு, அதனால அவர் பிடிக்கும். ஆனால் அவர் பார்த்து நிறைய பேர் கெட்டு போறாங்களே, இந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்றாங்க. இல்லை அப்படி இல்லை ப்ரோ. அவர் ஒன்றும் சொல்றது இல்லை, நீங்கள் இந்த மாதிரி ஓட்டுங்க வீலிங் பண்ணுங்க அப்படிலாம் சொல்றது இல்லை. அவரு ஹெல்மெட் போட்டு சேஃபாக ஓட்டுங்க தான் சொல்றாரு. அதை பார்த்துட்டு ஒரு சிலர் பண்ணாதுக்கு அவர் தப்பாக முடியாது. ஆனால் நிறைய போலீஸ் கேஸ்லாம் இருக்குல்ல அவர் மேலே? அது கேஸ் இருக்குதான் ப்ரோ. அது வந்து அந்த ஆக்சிடென்ட் கேஸ்க்காக போட்டிருக்காங்க. மற்றபடி அவர் மேலே அந்த தப்பு இல்லை. அதனால என்கேஜிங்கா பண்றாரு அவரு. அவர் நடிச்ச அந்த படம் பாத்தீங்களா? அந்த படம் நான் பார்த்தேன். யூடியூப் சேனல் பிடிச்சிருக்கு? அவரோட யூடியூப் சேனல் நான் பார்த்துட்டு. வேற ஏதாவது ஃபேவரட்? வேற எந்த யூடியூப் சேனலோட பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டிடிஎஃப் வாசன். டிடிஎஃப். ஓகே, சொல்லுங்க. சாட்டை திருமணன் அவரு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. ஆனா அவர் டிவிக்கு ரொம்ப ட்ரோல் பண்றாரு. சாட்டை திருமணன் அப்படி இல்லை ப்ரோ. டிவிக்கு மட்டும் ட்ரோல் பண்றதுல அவர் எல்லா கட்சியுமே பண்றாரு. அது ஒரு சிலர் டிவிக்கு மட்டும் பேசுறது மட்டும் எடுத்து போறாங்க, அதனால அது மாதிரி தெரியுது. மற்றபடி அவர் எல்லா கட்சியுமே தான் பேசுவார். அவர் உங்களுக்கு சார்? அவரு யூடியூப் சேனல் நல்லா பார்ப்பேன். தேங்க்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் யாரு? என்ன ரீசன்? மதன் கௌரியும் விஜய் சித்து விலாக்ஸ். மதன் கௌரியும் விஜய் சித்து விலாக்ஸ்.
என்ன ரீசன்? மதன்கர் வந்து எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லுவார். அவர் வீடியோ பார்த்தாலே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிடும். சொசைட்டியில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ், டே டு டே என்னென்ன ப்ராப்ளம்ஸோ எல்லாமே போட்டுருவாரு. அதனால விக்கிபடி பார்த்து சொல்றாங்க அப்படின்னா ஒரு விமர்சனம் இருக்கு. அவர் விக்கிபடி பார்த்து சொன்னாலும் அவர் எல்லாமே ரிசர்ச் பண்ணி எல்லா வெப்சைட்டையும் பார்த்து தான் சொல்றாரு. டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியுதுல்ல, நம்ம நியூஸ்ல போய் பார்க்கறதோட இதுல ஒரு டீட்டெயில் எல்லாமே சொல்றாருல. விஜய் சித்து vlogs வந்து ஃபன்னா இருக்கும், ஒரு என்டர்டைனிங்கா இருக்கும். engaging-ஆ ஆமா, பார்த்தா ஸ்டேஜ் ஃப்ரீயா இருக்கும், கொஞ்சம் நல்லா ஜாலியா. ஆனா அவங்க சும்மா ஏதோ ஊர் சுத்துற மாதிரி தான் தெரியுது. ஆனா அது பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஃபன்னா இருக்கும். அவங்களோட காம்பினேஷன்ஸ் அரிஷ்கானோ விஜய் சித்து காம்பினேஷன் நல்லா இருக்கும். எல்லாம் என்கேஜிங்கா இருக்கு ரெண்டு சேனல் ரொம்ப. ஆமா, ஓகே, தேங்க்ஸ். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்கு, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது, இல்லை யூடியூபர் யாரு, என்ன ரீசன்? எனக்கு இந்த மலைட்ஸ் கண்ணன் நல்லா பண்ணுறாங்க. அவங்க லைக் அவங்க கொஞ்சம் சோஷியல் ரிலேட்டட் ஓரியண்டாக அவங்க நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் அந்த நிறையா சொல்லணும்னா அந்த நார்த் இந்தியன்ஸ் ரிலேட்டடாக அவங்க கொடுக்குறது கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்குது. அந்த மாதிரி நல்லா பண்ணுறாங்க. அவங்க என்டர்டெய்னிங்காக இருக்குது, அவங்களோட இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க நல்லா. அது இல்லாமல் விஜய் சித்து அதெல்லாம் நார்மல் இப்போ எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. விஜய் சித்து விலாக்ஸ் பார்க்குறோம், பரிதாபங்கள் சேனல்ஸ், அதெல்லாம் பரிதாபங்கள் அது எல்லாமே நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்கு, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது, என்ன ரீசன்? பரிதாபங்கள், அப்புறம் விஜய் சித்து vlogs அதெல்லாம் பிடிக்கும். என்ன ரீசன்? அவங்க கரண்ட் சுச்சுவேஷன் எடுத்து பண்றாங்க, என்ன நடக்குதோ என்டர்டெய்னிங்கா, என்கேஜிங் பார்த்தா ரொம்ப அது ஜாலியா இருக்கு. அந்த மாதிரி நீங்க மேடம் யூடியூப் சேனல் நான் மோஸ்ட்லி எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் பார்ப்பேன். ஸோ அதில் ஒரு சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கப்பட்ட, எனக்கு சேனல் நேம் ஞாபகம் இல்லை. அவங்க கொஞ்சம் நல்லா சொல்லி தருவாங்க. அவங்க கொஞ்சம் நல்லா ப்ரீஃபாக சொல்லி தருவாங்க. அன்ஷ் லாம்பான்னு சொல்லிட்டு அந்த சேனல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அன்ஷ் லாம்பா, அவருடைய நேம் வந்து அன்ஷ் லாம்பா. ஸோ அவர் நல்லா எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பாரு. நிறைய பேர் வந்துட்டு அதில் அட்டன் பண்ணிட்டு நிறையா அதை கோத்ரூ பண்ணி நிறைய வந்து ஆஃபர்ஸ் எல்லாமே வாங்கியிருக்காங்க. ஸோ நானுமே அதுதான் பார்த்துருக்கேன். எனக்குமே அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த சேனல். அன்ஷ் லாம்பா, அவருடைய பேர் வந்து அன்ஷ். அவர் வந்து தமிழ் இல்லைன்னு நினைக்கிறேன், அவர் வேற லாங்குவேஜ். தமிழ் யூடியூபர். தமிழ்ல யூடியூப் ஸ்பெசிஃபிக்கா நான் இது பார்த்தது இல்லை. இவர் தான் அந்த மாதிரி அந்த மாதிரிலாம் நான் பார்த்தது இல்லைங்க. நீ தமிழ் தான்? நான் தமிழ் தான், நான் அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா நான் பார்த்தது இல்லை. சரி, ஓகே, தேங்க்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்கு, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது, இல்லை யூடியூபர் யாரு, என்ன ரீசன்? எனக்கு பர்சனலி நகைச்சுவைகள் பிடிக்கும். அவங்க 3 பேர் வந்து ஃபன் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஆஃபீஸில் ஒர்க் முடிச்சுட்டு ஒரு 10 hours 12 hours ஒர்க் முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வரேன்னா திரும்ப ஃபோன் எதை பார்க்குறப்ப மறுபடியுமே ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த ஃபீலிங்ஸ்லாம் ஃபுல்லாக பர்ன் அவுட் பண்ணிவிட்டு சரி நம்மளே மறந்து நம்ம சீக்கிர மாதிரி அவங்க 3 பேர் பண்ணாங்க. பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி எதனா விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா எம்ஜி ஸ்குவாடு, நம்ம அண்ணன் மதன் கௌரி இருக்கார், அவர் சொல்கிறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அது பார்ப்போம் பர்சனலி எனக்கு. ப்ரோ நீங்க? தெலுங்குவா தமிழ் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சது யாராவது? ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சமோசா முக்கா நல்லா பண்ணுவாங்க. ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய யூடியூப் சேனல் இருக்காங்க, நிறைய இன்ஃப்ளூன்சர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஒரு இன்ஃப்ளூன்சரோ இல்லை யூடியூபரோ, ஸோ யாரு, என்ன ரீசன்? சமோசா முக்கா வந்து நல்லா பண்ணுவாங்க. அவன் சிங்கிளாக வந்து அவனே ரேடிக்கிட்ட பண்ணுவான். 4-5 வெரைட்டி இருக்கும். ஆனால் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 பேருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும் அவனோட ரியாக்ஷன். ஆனால் அவன் ஒருத்தன் தான் பண்ணியிருப்பான், அது நல்லா இருக்கும். அவன் நல்லா பண்ணுறான். ஓகே, தேங்க்யூ. அப்புறம் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனலோ இல்லை யூடியூபர் யாரு, ஸோ என்ன ரீசன்? எனக்கு பிடிச்ச யூடியூபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதன் கௌரி. ஏன் மதன் கௌரியை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் கொடுக்குற ஒரு சில விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் உண்மையாக இருக்கும். 2வது வந்து பார்த்தீங்கன்னா எது உண்மையோ அதை மட்டும்தான் அவர் சொல்லுவார். அது அவரை பிடிக்கும். அப்புறம் விஜய் சித்துவை பிடிக்கும், அவ்வளோதான். மற்றபடி நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் நான் அவங்கள வந்து அவங்களோட வீடியோஸ்லாம் நான் என்ன பார்க்கல. நிறைய காமெடி வியூஸ் தான் நான் வந்து அதிகமாக பார்க்கறது. அதனால மதன் கௌரி, விஜய் சித்து கம்பல்சரி.
தேங்க்யூ சார். தேங்க்யூ. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க, நிறைய யூடியூப் சேனல் இருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது, என்ன ரீசன்? எனக்கு வந்து கொஞ்சம் இந்த டெக்கு ரிலேட்டடாக வந்து ஒரு சில சேனல்ஸ் பிடிக்கும். மொபைல்ஸு, லேப்ஸு, அந்த இதெல்லாம் அவங்க சொன்னாங்கல்ல சமூக அந்த சேனல் நானுமே பார்ப்பேன். அப்புறம் அது இல்லாமல் சும்மா நார்மலாக அந்த ஃபேமிலிஸ் ரிலேட்டடாக ஒரு ஃபன்னி வீடியோஸ், இந்த மாதிரி லோக்கல் ஷார்ட்ஸு எல்லாம் மிக்ஸ்டாக தான் பார்ப்பேன். ஸ்பெசிஃபிக்காக சேனல்ங்கிறீங்களா? ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ட்ராக் அண்ட் டெக் தமிழ், ட்ராக் அண்ட் டெக் அது பிடிக்கும். ஓகே, நீங்கள் ப்ரோ? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது, யூடியூபர் யார், என்ன ரீசன்? நான் ரெண்டு இதான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஒன்று வந்து எஜுகேஷன், ப்ளஸ் வந்து ஃபன் ரிலேட்டடாக போகும். எஜுகேஷன் ரிலேட்டடாக போச்சுன்னா டிசைன் ரிலேட்டடாக கொஞ்சம் நிறைய பார்ப்பேன். டிசைன் ரிலேட்டடாக நிறைய பார்ப்பேன். ஆமாம், சேனல் பேர் சேனல் வந்து ஐஎம் பேண்டான்னு ஒரு சேனல் இருக்கு. ஐஎம் பேண்டா தமிழ் தான், கன்னியாகுமரிக்காரரு. கொஞ்சம் டிசைனோட ரிலேட்டடாக நிறைய சொல்லுவார். ப்ளஸ் வந்து இது கட்டிங் எட்ஜ் ஸ்கூல்னு ஒரு இது இருக்கு. டிசைன் ரிலேட்டடாக நிறைய டுட்டோரியல்ஸ் காசு வாங்கி நிறைய பேர் பண்ணுறாங்க, ஃப்ரீயாக அதையும் நிறைய பண்ணுவாங்க. இன்னொன்று வந்து பாவங்கள் இருக்குல்ல, ஸோ அது பரிதாபங்கள் இருக்கு. ஸோ அது வந்து சொசைட்டியில் இருக்குது நிறைய இது வந்து ஃபன்னாக வந்து பீப்புள் வந்து அது வந்து ரொம்ப ரெண்டு தான், யாரும் பெருசாக பார்க்குறது. தேங்க்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது, இந்த யூடியூபர் யார், என்ன ரீசன்? எனக்கு வந்து காத்தாடி கிளப் அவங்க பிடிக்கும் ப்ரோ. காத்தாடி கிளப் அவங்க வந்து கொஞ்சம் எப்போல்லாம் வந்து ஆஃபீஸ் ஒர்க் முடிச்சு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு அந்த வீடியோஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் பரிதாபங்கள் அவங்களுக்கு அந்த சேனலில் பார்க்கும்போது நல்லா இருக்கும். அப்புறம் ஏடிடி, இது வந்து டெக் சம்மந்தமாக ஏதாவது பார்க்கணும்னா அது மாதிரி ஏடிடி அவங்க கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது, இல்லை யூடியூபர் யார், என்ன ரீசன்? விஜய் சித்து vlogs தான் ரெகுலராக. அதுதான் ரெகுலராக பார்ப்போம், வீடியோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு அவங்களது எப்படி சொல்கிறதுனா ஸ்கிரிப்டடாக இருக்காது, ரியலாக நம்ம எப்படி இருக்கணும்னு யோசிக்கிறோமோ அந்த மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்கிரிப்ட் எழுதி தான் பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லாமே வந்துட்டு இயற்கையாக நடக்கிறோன்னா இயற்கையாக எதுவுமே நடக்காது. ஸோ வியூஸை கொண்டு வரணும்னா கொஞ்சம் ஸ்கிரிப்டட் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். பட் ஆனால் வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அன்ஸ்கிரிப்டடாக தான் இருக்கும். எனக்கு ஃபீல் பண்ணியிருக்கேன், நான் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்டு மாதிரி இருக்கு. ஆமாம், அந்த சிசிடிவி கேமரா சீரிஸ் ஒன்று போட்டார், தெரியுங்களா? அவங்க ஆஃபீஸில் சிசிடிவி கேமரா சீரிஸ்னு ஒன்று போட்டார். அதில் வந்துட்டு சிசிடிவி கேமரான்னு ஒரு இது பண்ணார். அப்போ அவர் உடம்பு சரியாமல் வந்து அதை இது பண்ணாங்க. அப்போ பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அது ரியலாக தான் இருக்கும். அந்த ஆஃபீஸில் நடந்த இன்சிடென்ட்டு, அதில் ஒருத்தர் கூட வந்துட்டு ஒன்று வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, யார் என்ன ஏதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம லைஃப்லேயே அந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. நம்ம லைஃபோட வந்துட்டு எங்கேஜ் ஆகுது அது பார்க்கும்போது. வேறலாம் இல்லை, அவர் தான் மெயின். நீங்க நம்ம பரிதாபங்கள் பார்ப்போம். விஜய் சித்து vlogs அது எங்க லைஃப்ல நடக்குது. பரிதாபங்கள் எங்க அம்மா வச்சு கலாய்க்கிறதுக்கு அந்த அம்மா பரிதாபம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ரியல் லைஃப்ல நடக்கிறது எல்லாமே அப்படியே சார். நீங்க சார்? நம்ம யூடியூப் பார்ப்போம். நம்மளும் விஜய் சித்து vlog தான், எல்லா சீரிஸும் பார்ப்போம். தேங்க்ஸ். ஓகே. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல் இருக்குது, நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச யூடியூப் சேனல் எது, என்ன ரீசன்? எனக்கு வந்து மிஸ்டர் ஜிகேன்னு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனல் நான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அதில் வந்து சயின்ஸ் ரிலேட்டடாக நிறைய, ஆக்சுவலாக எனக்கு சயின்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் அந்த. வேறு ஏதாவது சேனல்? வேறு மற்றபடி நான் வந்துட்டு பாலிட்டிக்ஸ் இருக்கிற மாதிரியான நிறைய சேனல்ஸ் பார்ப்பேன். டிபேட்டு, அப்புறம் தி சவுத் அப்படிங்கிற மாதிரி சில சேனல்ஸ் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து மிஸ்டர் ஜிகே தான். ப்ரிஃபரன்ஸுன்றது இல்லாமல் எனக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அதில். தேங்க்ஸ்.